ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மலைத்துளி சேனல். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பில் இணைப்பு சொற்கள் இந்த இலக்கண பயிற்சியுடைய வினா விடைகளை நம்ம இதற்கு முன்னாடி முதல் பாட்டில் பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக மொழியை ஆள்வோம் அப்படின்ற பயிற்சிகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஹால் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே குட்டீஸ், நம்மளுடைய முதல் பயிற்சி தொடரில் அமைத்து எழுதுக. உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் 105 இந்த பயிற்சிகள் எல்லாம் இருக்கும். முதல் கேள்வி, வெற்றி. வெற்றி என்பது தோல்வியின் கடைசி படி. தொடர் அமைத்து எழுதுகன்னா அவங்க ஒரே ஒரு சொல்ல கொடுப்பாங்க, அதை நம்ம தொடர மாற்றி, அதாவது சொற்றொடரை மாற்றி 3-4 சொற்களை சேர்த்து தொடராக மாற்றி எழுதணும். முதல்ல அவங்க வெற்றின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன எழுதியிருக்கோம்? வெற்றி என்பது தோல்வியின் கடைசி படி. 2, நாகரீகம். மனிதனுக்கும் விலங்கிற்கும் உள்ள இடைவெளி தான் இந்த நாகரீகம். 3, உழவு தொழில். மனித சமுதாயத்தை வாழ்விப்பதே உழவு தொழில் ஆகும். 4, கலையழகு. ஓவியங்கள் கலையழகு பொருந்தின. இது சொற்றொடர் அமைத்து எடுக்க, அதாவது சொல்ல தொடர மாற்றி எழுதுறது. இதுதான் எழுதணும்னு கிடையாது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பிழை இல்லாமல் எழுதலாம். அடுத்தது நம்மளுடைய பயிற்சி, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. கீழே ஒரு உரைப்பகுதி, அதாவது ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படிச்சுட்டு கீழே ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க, அதற்கான விடை நம்ம எழுதணும். இது தேர்வில் வேறு பத்திகள் கொடுத்து இந்த மாதிரி எழுத சொன்னால் அதே இடத்துல உட்காந்து அந்த பத்தியை முழுமையாக படிச்சுட்டு அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம விடை தரணும். அதற்கான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, அந்த பத்தியை பார்க்கலாமா? அரசருக்குரிய அங்கங்களுள் தலை சிறந்தது படை. அரசருக்குரிய அங்கங்கள் அப்படின்னு பார்த்தா மிகச்சிறந்தது படை தானா. படைத்திறத்தால் அரசன் உட்பகையை அழிப்பான், புறப்பகையை ஒழிப்பான். முன்னாளில் தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலட்படை என்னும் 4 படையுடைய அரசன் மிக சிறந்தவனாக மதிக்கப்பெற்றான். 4 வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது யானைப்படை. 4 வகை படைன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன? தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலட்படை. இந்த 4ல் ஏற்றமும் தோற்றமும் உடையது யானைப்படை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. போர்க்களத்தில் வீறு கொண்டு செம்போர் விளைப்பதும் மாற்றாருக்குரிய மாட மதில்களை தாக்கி தகர்ப்பதும் யானைப்படையே ஆகும். வலிமை சார்ந்த அழகிய யானை பட்டத்து யானை என்று பெயர் பெற்றது. உயர்ந்த மேனியும் ஓங்கிய நடையும் சிறந்த கொம்பும் பரந்த அடியும் சிறிய கண்ணும் செந்நிற வாயும் உடைய யானையே அப்பதவிக்கு உரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு உரைப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து சில கேள்விகளை கேட்டிருக்காங்க, அதற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாமா? என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, 4 வகை படைகள் யாவை? 4 வகை படைகள் யாவை? தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலட்படை. 2வது கேள்வி, 4 வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது எது? 4 வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது யானைப்படை ஆகும். 3வது கேள்வி, மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் யாது? மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் பகைவர். மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் பகைவர் ஆகும். அடுத்தது 4வது கேள்வி, உரை பகுதியில் இடம்பெற்றுள்ள வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. நம்ம பார்த்த உரை பகுதியில் என்னென்ன வருணனை சொற்கள், வருணனை அப்படின்னா என்ன? வருணித்து கூறுவது. அப்படி என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னு பார்த்தாக்கா, உட்பகை அழிப்பான், புறப்பகை ஒழிப்பான், ஏற்றமும் தோற்றமும், அழகிய யானை, பட்டத்து யானை, உயர்ந்த மேனியும் ஓங்கிய நடையும் சிறந்த கொம்பும் பரந்த அடியும் சிறிய கண்களும் செந்நிற வாயும். அடுத்த 5, காலட்படை. இச்சொல்லை பிரித்து எழுதுக. 2 வகையை நம்ம பிரிக்கலாம், கால் கூட்டல் ஆள் கூட்டல் படை, காலாட்படை. இன்னொன்று காலான் கூட்டல் படை, காலாட்படை அப்படின்னு 2 வகையாக இந்த சொல்லை நம்ம பிரிக்கலாம். அடுத்ததா கோடிட்ட இடத்தை நிரப்புக.
மக்களுக்கு உரிய பண்பில்லாதவர் டேஸ் போன்றவர் என வள்ளுவர் கூறுகிறார். யாரை போன்றவர் அப்படின்னா மரத்தை போன்றவர் என வள்ளுவர் கூறுகிறார். 2. கங்கை கொண்ட சோழபுரம் டேஸ் என்று புலவர்களால் போற்றப்பட்டது. என்ன அப்படின்னா கங்காபுரி. கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்று புலவர்களால் போற்றப்பட்டது. 3. கம்பை குறிக்கும் வீரக்கலை டேஸ் ஆகும். சிலம்பம். கம்பை குறிக்கும் வீரக்கலை சிலம்பம் ஆகும். அடுத்த 5வது கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி என்ன அப்படின்னா பிறமொழி சொற்களை நீக்கி சரியாக எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கிட்டு சரியாக எழுதணுமா? முதல்ல அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. டுமாரோ ஈவினிங் என் சிஸ்டர் ஊருக்கு போவா. ஆங்கில வார்த்தை தான் அது, ஆனால் தமிழ் எழுத்துக்களில் எழுதியிருக்காங்க. அதை நம்ம மொழிபெயர்த்து தமிழில் எழுதணும் அப்படின்னா நாளை மாலை என் தங்கை ஊருக்கு செல்வாள் அப்படின்னு நம்ம தமிழில் எழுதியிருக்கோம். அதை எடுத்துக்காட்ட நம்ம கொடுத்துருக்காங்க. 2. ஷேர் ஆட்டோவில் 5 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அதை நம்ம தமிழ் எழுதுகிறப்ப பகிர்வு தானியங்கியில். ஷேர் ஆட்டோ அப்படின்றது பகிர்வு தானியங்கியில் 5 பயணிகள். பேசஞ்சர்ஸ் அப்படின்றப்ப பயணிகள் 5 பயணிகள் இருக்கிறார்கள். 3. என் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்கு. அதை நம்ம தமிழ் எழுதுகிறப்ப என் வீட்டில் சலவை செய்யும் இயந்திரம். வாஷிங் மிஷின் அப்படின்றது சலவை செய்யும் இயந்திரம். ரிப்பேர் அது பழுதாக இருக்கிறது. என் வீட்டில் சலவை செய்யும் இயந்திரம் பழுதாக இருக்கிறது. சரி, ஓகே. அடுத்து பொறுத்துக்கு நம்ம பார்க்கலாம். தொடர் வண்டி அப்படின்னா ரயில் வண்டி இல்லையா? தொடர் வண்டி ரயில் வண்டி. மிதிவண்டி அப்படின்றது சைக்கிள். தானியங்கி அப்படின்னா ஆட்டோ. இருசக்கர வண்டி மோட்டார் சைக்கிள். மகிழுந்து அப்படின்றது கார். 7வதான பயிற்சி பாடலை நிறைவு செய்க. திருவிழாவாம் திருவிழா எங்கள் ஊர் திருவிழா, ஊர் கூடும் திருவிழா, உரியடிக்கும் திருவிழா, பாடி ஆடும் திருவிழா, பண்பை வளர்க்கும் திருவிழா, பாசம் மிகும் திருவிழா, உறவு இணையும் திருவிழா அப்படி நம்ம ஒரு பாடலை நிறைவு செய்து எழுதியிருக்கோம். அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். கீழ்காணும் குறட்பாக்களில் உள்ள சொற்களை பின்வருமாறு அட்டவணைப்படுத்துக. முதல்ல இந்த குறளை நல்லா படிச்சிடலாம். அதற்கப்புறம் இதுலேருந்து என்னதான் கேள்வி கேட்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. 2வது குறள் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதிலிருந்து ஒரு அட்டவணையில் நமக்கு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உயிர் எழுத்து இடம்பெறாத சொற்கள். நம்ம பார்த்த 2 சொற்களில் உயிர் எழுத்து இடம்பெறாத சொற்கள். உயிர் எழுத்து அப்படின்னா ஆலிருந்து அவ் வரை இந்த உயிர் எழுத்துக்கள் எதுவுமே இடம்பெறாத சொற்கள் அப்படின்னா நயனொடு, புரிந்த, பயனுடையார், நன்றி, பண்பு பாராட்டும், குடிப்பிறத்தல், வழக்கு இதெல்லாம் உயிரெழுத்தே இடம்பெறாத சொற்கள். அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் மெய்யெழுத்து இடம்பெறாத சொற்கள். இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் மெய் எழுத்துக்கள் இல்லையா? அதில் ஒரு எழுத்து கூட இடம்பெறாத சொல் எதுன்னு பார்த்தாக்கா நயனொடு, உலகு. இது 2 சொற்களுமே மெய்யெழுத்தே இடம்பெறாத சொற்கள். நிறுத்த குறிகளை அறிந்து கொள்வோம். நம்ம ஆங்கிலத்தில் கமா போடுறது, முற்றுப்புள்ளி வைக்கிறது எல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் தெரிஞ்சு வச்சுருப்போம். அதை நம்ம தமிழில் எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கார் புள்ளி, கமா, அரை புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, கொஷின் மார்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் சரளமாக நம்ம சொல்வோம். ஆனால் தமிழில் கேட்குறப்ப நமக்கு அந்த குறியினுடைய பெயர் தெரியாது. அதை நீங்கள் கட்டாயம் இந்த பயிற்சியை பார்த்து படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வினாக்குறி, உணர்ச்சிக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த பயிற்சிக்கு போகலாம். அடுத்ததான் நம்மளுடைய பயிற்சி மொழியோடு விளையாடு. விளையாடலாமா?
சுழல் அட்டையை பயன்படுத்தி குறிப்புகளுக்கு விடை எழுதுக. நடுவில் ஒரே ஒரு எழுத்து க அப்படின்ற எழுத்து கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்தை மட்டும் பயன்படுத்தி நம்ம புதிய புதிய சொற்களை கண்டுபிடிக்கணும். அந்த சொற்கள் இவங்க கேட்ட கேள்விக்கு பதிலான விடையாக இருக்கணும். உடல் உறுப்புகளில் ஒன்று கண். உப்பு நீர் அதிகமுள்ள இடம் கடல். அழியாத செல்வம் கல்வி. பொருள்கள் வாங்கும் இடம் கடை. சமையலுக்கு பயன்படுவது கடுகு. வீடு கட்ட பயன்படுவது கல். ஓவியம் என்பது கலை. பாரதியார் இயற்றியவை கவிதை. அடுத்ததா நீக்குவோம் சேர்ப்போம். அதாவது ஓர் எழுத்தை நீக்கி ஓர் எழுத்தை சேர்ப்போம். விதையில் ஓர் எழுத்தை நீக்கி வேறொரு எழுத்தை சேர்க்க விதை. அதில் தை அப்படின்ற ஒரு எழுத்தை மட்டும் நீக்கிட்டு நம்ம படித்தா விடு கதை. டு அப்படின்ற எழுத்து சேர்த்து விடு கதை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் வேறு என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா 2 சபையில் ஓர் எழுத்தை நீக்கி வேறொரு எழுத்தை சேர்க்க சபை. சபையில் பை அப்படின்ற எழுத்தை நீக்கிட்டு நம்ம இக்கு சேர்த்துருக்கோம் சக்கரம். 3 விலையில் ஓர் எழுத்தை நீக்கி வேறொரு எழுத்தை சேர்க்க விலை. விலையில் லை அப்படின்ற ஒரு எழுத்தை மட்டும் நீக்கிட்டு தீ அப்படின்ற எழுத்தை சேர்த்துருக்கோம் தலை விதி. தலை விதி. 4 ஆசையில் ஓர் எழுத்து நீக்கி வேறொரு எழுத்தை சேர்க்க ஆசை. ஆசையில் சை அப்படின்ற எழுத்தை மட்டும் நீக்கிட்டு லா அப்படின்ற எழுத்தை சேர்த்துருக்கோம் ஆசை. சையை நீக்கிட்டு ஆலமரம். 5 கடையில் ஓர் எழுத்தை நீக்கி வேறொரு எழுத்தை சேர்க்க கடை. டை அப்படின்ற எழுத்தை நீக்கிட்டு டி அப்படின்ற எழுத்தை சேர்த்துருக்கோம் கடிகாரம். சரி குட்டீஸ், இதே மாதிரி 5th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மற்ற பாடங்களோட பயிற்சிகள் வினாவிடைகள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மழைத்துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.